வணக்கம். இது வசந்தன் டிவியின் இது நம்ம வீட்டு சமையல் பகுதியில் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கறி ஒன்று நான் செய்ய போகிறேன். என்னென்னா முட்டை சம்பல். இதை நீங்களும் செய்து பார்த்து ருசிச்சு பாருங்கள். முட்டை சம்பல் தயாரிப்பதற்காக நான் இந்த பாத்திரத்தில் தண்ணியை விட்டு முதல்ல தண்ணியை கொதிக்க வைக்கிற வேலையை நான் செய்கிறேன். இப்போ முதல்ல கொதிக்க வைக்க போகிறேன். இப்போ நான் முட்டை சம்பல் செய்வதற்காக நான் என்னென்னா வெங்காயம் உண்டு. அதாவது இப்போ முட்டையில் உடைச்சி முட்டையில் மற்ற நான் அந்த வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, சீரகம், தக்காளி, உப்பு, மஞ்சள் தூள் இவ்வளவு நான் முட்டைக்கு கலக்க போகிறேன். இப்போ நான் இதில் ஒரு 4 முட்டை எடுத்துருக்கிறேன்னா இப்போ 4 முட்டை உடைச்சி ஊற்றிட்டேன். இப்போ அதில் நான் வெட்டி வச்ச கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம், சீரகம் இதை அதில் கலக்கிறேன். அதோட தேவையான அளவு உப்பு. இப்போ அதை நல்லா கலக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா அழகாக மஞ்சள் நிறமாக வந்துட்டு எல்லாம் கலந்துட்டு இந்த பாருங்கள், இது இப்போ வேறு ஒரு கலரையும் கொண்டு வந்திருக்கு. இதில் பாருங்கள், இந்த கலர் ஒரு நல்ல வடிவான கலராக இருக்குது. வாசமும் வருது, நல்ல வாசமும் வருது. முட்டையெல்லாம் நான் கலந்துட்டேன். எல்லாம் கலந்து இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ இதை நான் இப்போ தண்ணி கொதிச்சிருக்கான்னு பார்த்துட்டு இப்போ தண்ணிக்குள்ளே நான் அதை அவிய போட போகிறேன். என்னென்னா நாங்கள் இந்த முட்டையை அடித்து போட்டோம் இல்லையா, இப்போ அதை அவிஞ்சிருச்சு. இப்போ அதை நான் இறக்க போகிறேன். இப்போ நான் இந்த அடுப்பில் சட்டியை வச்சுட்டு தாளிக்கிறதுக்கான அளவு எண்ணெயை ஊற்றியாச்சு. ஒரு வெங்காயம் ஒரு பாதி. இப்போ நான் தாளிக்கிறதுக்காக சீரகம் கொஞ்சம் போடுறேன், கடுகு, இஞ்சி, வெள்ளைப்பூடு, ரொம்ப வெட்டி வச்ச வெங்காயம். அதாவது இப்போ நான் இதில் ஒரு கலவை வந்து தயாரிச்சிருக்கேன். அதாவது ஒரு தக்காளி பழம், ஒரு வெங்காயம், 4-5 வெள்ளைப்பூண்டு, மற்றது மிளகாய்த்தூள் இவ்வளவும் கலந்து, தனி மிளகாய்த்தூள் கலந்து ஒரு கலவை வந்து அரைச்சி எடுத்துருக்கிறேன்னா இப்போ அதை நான் அந்த தாளித்த எண்ணெய்க்குள்ளே சேர்க்க போகிறேன். இப்போ நான் அதை இந்த கலவையில் சேர்க்குறேன். இப்போ நாங்கள் அந்த அவிச்சு எடுத்த முட்டை இருக்கு இல்லையா, இந்த பேக்கில் போட்டு இப்போ நாங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறோம். சரி, இப்போ நான் அந்த பேக்குள்ளுக்குள்ளே உடைச்சி எடுத்துட்டேன் முட்டையை. இப்போ இதை நாங்கள் அந்த சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி கொள்ளலாம். பாருங்கள், இப்போ நான் இதை அந்த நாங்கள் இப்போ நான் இந்த கொதிக்க வச்சுருக்கிறேன் தானே. இப்போ நாங்கள் பாருங்கள், குழம்பு மாதிரி இருக்குது. இப்போ இதுக்குள்ளே நாங்கள் இதை அப்படியே சேர்த்துக்கொள்ள போகிறோம். இது நல்ல ஒரு வாசமாகவும் இருக்குது, நல்ல ஒரு நிறமாகவும் இருக்குது. அதாவது நான் இப்போ ஒரு முட்டை சம்பல் உங்களுக்கு தயாரித்து காட்டிட்டேன். இப்போ இது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சாப்பாடாக இருக்கும். காரணம் என்னென்னா, முட்டையில் பலவிதமான சாப்பாடுகள் செய்திருப்பாங்க தொடர்ச்சியாக. இது இந்த புதுவிதமாக நாங்கள் கண்டுபிடிச்சி செய்கிற ஒரு விஷயந்தான். இது ஒரு முட்டை சம்பல்னு சொல்கிறது மேலத்திய நாடுகள்லையும் இது பிரபல்யமாக இருக்குது. மற்ற நீங்கள் இதை குறுகிய நேரத்தில் நல்ல சுவையாக, மணமாக, நிறமாக செய்தால் இது எல்லாமே பிள்ளைகள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே வித்தியாசமான சாப்பாடுனபடி அதோட சுவை அவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அதை நீங்கள் தயாரித்து பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன்.